கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியணியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனம் நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 6ஆம் சங்கீதம் 1 முதல் 4 ஆகிய வசனங்கள். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதேயும். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்கிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது ராஜா இப்படியாக மன்றாடுகிறார். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா இந்த பூமியிலே நமக்கு அநேக காரியங்களிலே நம்மை மீட்டெடுக்கிறார். ஆனால் நாம் பாவம் செய்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய தேவன் நம்மேல் கோபப்படும் போது அநேக காரியங்களிலே நாம் பலன் இல்லாமல் போகிறோம். அதைத்தான் தாவீது ராஜா இப்படியா ஜெபிக்கிறார். உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதேயும் என்கிறார். இப்படி சொல்லிவிட்டு, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். நம்முடைய தேவன் நம்மேல் கோபப்படும் போது நமக்கு பலனே இருக்காது என்கிறார். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்கிறது. அவர் நம்மேல் கோபப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பலன் இருக்காது. அப்படி இல்லாத சூழ்நிலையிலே தாவீது ராஜா ஜெபிக்கிறார், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்கிறது. நாமும் கூட பலனில்லாத சூழ்நிலையிலே அவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கும் போது அவர் நம்மை குணமாக்குறார். நம்முடைய எலும்புகளுக்குள்ளே ஆரோக்கியம் தருகிறார். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. அவர் நம்மேல் கோபப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்தில் பலன் இருக்காது. இப்படிலாம் இருக்கும்போது என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்திலே ஜெபிக்கிறாங்க, ஆனாலும் ஆத்துமாவுக்குள்ளே மிகவும் வியாகுலம். ஆத்துமாவுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த பரிபூர்ணமான சந்தோஷம் இருக்க வேண்டுமே, பரிபூர்ணமான சமாதானம் இருக்க வேண்டுமே. இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்தில் ஜெபிக்கிறார்கள், ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை. காரணம் என்ன? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் என்கிறார். இப்படி சொல்லிவிட்டு இன்னொரு காரியத்தை சொல்கிறார், திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும் என்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளே பாரம், பிரச்சனைகள், அநேக கவலைகள், நிறைய உள்ளத்துக்குள்ளே கண்ணீர். காரணம் என்ன? அவர் நம்மை விடுவிக்கும் போது நாம் விடுதலையாக்கப்பட்ட ஜனமா வாழ்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்போது நாம் அவரிடத்தில் சொல்ல வேண்டும், கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். இந்த நாளிலே நாம் ஒரே ஒரு வார்த்தை கேட்க போகிறோம், கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். இரவு நேரம் ஆயிட்டு, ஆனா நிறைய குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. காரணம் என்ன? தெரியாது. ஒன்னு பிள்ளைகளை குறித்து பிரச்சனை, அல்லது கணவரை குறித்து பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியத்தில் யோசித்து கொண்டே இருப்பார்கள். இந்த நாளிலே அந்த எல்லா காரியத்தையும் நாம் தேவனிடத்தில் சொல்லி கேட்க போகிறோம். கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். நாமும் கூட அப்படி கேட்போமா? உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாள்தோறும் புது கிருபையால் நிரப்பி எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இப்பொழுதும் எந்தெந்த குடும்பம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே வேலி அடைத்து மூடி மறைத்து
பத்திரமாக நீங்க பாதுகாத்துங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே இரவு நேரம் வந்துட்டால் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. இப்படி பல குடும்பத்திலிருந்து இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லமஹாசே துனி ரிவால ஹௌஷத நமால ஹரது லிது கபா துனி ரிவாக்கா துரபால ஹரது. ஒரு குடும்பத்திலே ஆஸ்பத்திரியில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். லீகா துனி கரா ஷல பாபா க துனா ஹரது. என் குடும்பத்திலே இவ்வளவு உபத்திரம் காணப்படுகிறது, என் குடும்பம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என்று ஒரு குடும்பத்திலே கண்ணீரோடு ஆஸ்பத்திரியில் நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலே துஹௌஷத நமால ஹரது, என் தேவன் சொல்கிறார், உன்னுடைய குடும்பத்தில் உபத்திரம் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். லா துனி ஷல பாபா கபுதுபே கேது நரிவால ஹரது. நிறைய குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்திலே ஒரு பதட்டத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லா துனி ஹௌஷத நமால ஹரது லது கபாலஹா துனி ரிவால ஹரது. உன் இடது பக்கத்தில் 1000, உன் வலது பக்கத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று கர்த்தர் சொல்கிறார். லா துனி மாலா ஷாலா துனி ரிவா கதுரபாலா. சில குடும்பத்துக்குள்ளே கடன் பிரச்சனையிலே கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்கள். லாது கமாலா ஷாலா துனி ரிவா கதுனா மாலா ஹரது. தகப்பனே, இந்த லாக்டவுன்ல எங்களுடைய கடன் பிரச்சனை கூடிக்கொண்டிருக்கிறது, குறைந்த பாடா இல்லை என்று அநேக குடும்பத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். லாமஹா துனி காரா ஷேகே து ரிபா கதுரபாலா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்பு உண்டாகட்டும் ராஜா. இந்த நாளிலே வீண் வார்த்தை எந்த காரியத்திலே நாங்கள் பேசியிருந்தோமோ அந்த காரியத்தை மன்னிங்க. கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க. எங்க உள்ளத்துக்குள்ள தீமையான காரியங்கள் இருந்தால் அந்த எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ராஜா. எங்க சிந்தனையில தேவையில்லாத எண்ணங்கள் அதை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் சோதரும் ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிருந்தாங்களோ பத்திரமா நீ பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. விசேஷமாக இந்த நாள்ல எந்தெந்த சூழ்நிலை ஜெபித்துனாலோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலி அடைத்து பத்திரமா நீ பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரும் ராஜா. அப்பா, அந்த இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பமும் தேவ சமாதானத்துல நிரப்புங்க ராஜா. இரவு நேரத்திலே நீங்க எங்க வீட்டுக்குள்ள தங்கியிருக்க வேண்டும். விசேஷமாக இந்த நாள் முழுவதும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. நிறைய குடும்பத்துக்குள்ளே பயத்தோடு ஜெபித்துங்க, அந்த எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க. இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்க பாதுகாத்துங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் சோதரும் ராஜா. இரவு நேரத்திலே எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா உம்முடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்பட்டு ராஜா. எங்க வீடு முழுவதும் தேவனுடைய அக்கினினால மூடப்பட்டு ராஜா. எங்க வீடு முழுவதும் சுற்றிலும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டுகிட்டும். எந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய சமாதானம் இறங்கி வரட்டு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் யூத ராஜசிங்கம் நீங்க தங்கியிருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவரே நீங்க கூட இருங்க ராஜா. எந்த நாட்டுக்குள்ள இருந்து எந்த சூழ்நிலை இருந்து அப்பா இப்பொழுதும் யூடியூப் மூலியமாக இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே பாதுகாப்பின் அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. இரவு நேரத்திலே என் இயேசு கிறிஸ்து ராஜா எங்க வீட்டுக்குள்ள தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிருந்தாங்களோ அவருடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்களே. எந்தெந்த குடும்பத்திலே வேலைக்காக ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்துக்குள்ளே வேலை வாசலே வரக்கூடிய காலத்திலே உண்டு பண்ணித்தாங்க ராஜா. இரவு நேரத்திலே சில குடும்பத்திலே பிரிந்து போன நிலைமையில இருக்காங்க. அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீ பாதுகாத்துங்க ராஜா. நிறைய குடும்பத்திலே இரவு நேரத்திலே என்னோட வாழ்க்கை தனிமையா மாறிவிட்டது என்று நிறைய குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபித்துங்க. அந்த குடும்பத்துக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க நியாயம் விசாரிக்க வேண்டும். அந்த பிரிந்த குடும்பங்கள் மறுபடியும் இணைக்கப்பட வேண்டும். உம்முடைய ஜீவனுக்கு அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே கடன் நிமித்தமாக நான் வாழ்வதா மறிப்பதா என்று இப்பொழுதும் ஒரு குடும்பத்துக்குள்ளே இப்படி யோசித்து கொண்டிருக்காங்க. லாது கமாரா ஷே துனி மாக்க துரபதா. உன்னுடைய எல்லா காரியத்தையும் என்னுடைய பாதத்தில் அர்ப்பணி. நான் உனக்கு நியாயம் செய்து உன்னை விடுவித்து உன்னை நான் மீட்டுக் கொள்வேன் என்று என் கர்த்தர் சொல்கிறார். எந்தெந்த காரியத்திலே நீங்க யோசித்து கொண்டீங்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் விடுதலை தருகிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய உபத்திரங்கள் வரக்கூடிய காலத்திலே மாறும். லாது நி மாரா ஷாக்கா தூரி ரிபாக்கா துரபலா. பரம தகப்பனே, அநேக குடும்பத்திலே இரவு நேரத்திலே
இணைந்து ஜெபிக்கிறாங்க. அவங்கள எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க அறிவிங்க. இந்த நாள்ல எந்த சூழ்நிலையில இருந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க. விசேஷமா எந்த குடும்பத்திலே கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டு ஜெபித்துங்களோ அந்த குடும்பம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த குடும்பத்துல எல்லா கட்டுகள் உடைக்கப்பட்டு ராஜா. எந்தெந்த குடும்பத்துல கொரோனா வைரஸ்ல தாக்கி ஆஸ்பத்திரியில் இருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்திலையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாள்ல எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபிக்கிறாங்களோ இந்த நாள்ல என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க விடுதலை தர வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திரோம் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக நிறைய குடும்பத்திலே நிறைய சூழ்நிலையிலிருந்து ஜெபித்துருக்காங்க. அந்த எல்லா சூழ்நிலையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்த வீட்டுக்கு விரோதமாக எந்த பொல்லாத ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்படட்டும் ராஜா. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை உண்டாகட்டும். இரவு நேரத்துல கெட்ட சொப்பனங்கள், கெட்ட தரிசனங்கள், வலு சொருப்பத்தின் கிரியைகள், அசுத்தமான கிரியைகள், கெட்ட தரிசனங்கள், எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே எரிந்து சாம்பலாட்டும். இரவு நேரத்துல இயேசு கிறிஸ்து ராஜா எங்க வீட்டுக்கு தங்கியிருக்க ராஜா. எல்லா வீடையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீ பாதுகாத்துங்க. விசேஷமாக இரவு நேரத்துல பரலோக தரிசனம் தாங்க ராஜா. பரலோக சொப்பனங்களை தாங்க. எங்க வீட்டுக்குள்ளே நீங்க தங்கியிருக்க வேண்டும். அதிகாலை வேளையிலே துதிக்கிற துதியோட எழும்ப வேண்டும். அதிகாலை வேளையிலே நீங்க எங்களோட இருக்க வேண்டும். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் சோதரும் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே திருமண காரியத்துக்காக ஜெபித்துருக்காங்க. அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே வேலி அடைத்து மூடி மறைத்து நீங்க பத்திரமா பாதுகாத்துங்க. வரக்கூடிய காலத்திலே வாசல் திறந்து கொடுங்க ராஜா. கற்பத்தின் கனிக்காக அநேக குடும்பத்திலே இணைந்து ஜெபித்துருங்க. அந்த குடும்பத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். காலையில இருந்து இந்த நிமிஷம் வரைய கண்ணின் மணியை போல பாதுகாத்திலே அந்த கிருபைக்கா நன்றி. உம்முடைய கிருபை தந்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் சோதரும் ராஜா. மீதியான வேலை நீங்க பொறுப்பெடுத்துடுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியிலே சாஷ்டாங்கமா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்பெடுத்துடுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திரோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் விரும்பினால் 9442504351 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.